ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சேசிங் லவ் உடைய எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற டேங்கிறதுனால மீட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. ஆனா வந்த இடத்துல சாங்குக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆனதுனால சரிமா படுத்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்க தான் தூங்க வச்சிட்டு இருந்தாங்க பிரியாங்க. சோ அப்படி இப்ப தூங்கும் போது மார்னிங் ஆயிடுச்சு. சோ எழுந்திருக்கிறாங்க. அப்படி எழுந்திருக்கும் போது ஃபர்ஸ்ட் சாங் தான் எழுந்திருக்கிறாங்க. சரி எழுந்திருச்சு போகலான்னு பெட்டு விட்டு எழுந்திருக்க ட்ரை பண்ணா நம்ம பியாங் விடுற மாதிரி இல்ல. ஏய் எங்க போற, வா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குங்கிற மாதிரி கூப்பிட்டு தூங்க வைக்கிறாங்க. ஏய் நான் ஏன் தூங்கணும், எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேங்கிற மாதிரி இவங்க பெட்டை விட்டு வேகமா எழுந்திருக்க ட்ரை பண்ண அப்படியே கால் ஒரு மாதிரி சுலுக்கிக்கிட்டு அந்த இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. சோ அதை பார்த்த பியாங்குமே கிட்ட வந்துட்டு ஏமா அழி பண்றேன், நான் தான் இப்ப போகாதன்னு சொன்னல கேக்குறியாங்கிற மாதிரி இவங்க காலை தடவி விட அதை பார்த்தவங்க என்னாச்சுன்னு கேட்டாங்க இல்லையா. அதுக்கு இந்த ஸ்டூபிட் பெட் தான் என்ன இடிச்சிருச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னது பெட் வந்து உணடிச்சுதா, பார்த்து ஒழுங்கா நடந்து வராம அத போய் சொல்லிட்டு இருக்க சின்ன பிள்ளையா நீங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்குமே இந்த சாங் கேரக்டரை பார்த்தா ரொம்பவே சின்ன பொண்ணு மாதிரிதான் தெரியும். அது ஏன்னே தெரியல, இந்த உலகத்திலே இவதான் பயங்கர இன்னசென்ட்ங்கிற மாதிரியான ஒரு லுக்கு, அவ ஃபேஸே அப்படி போல. சோ பியாங் என்ன சொல்றானா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நேற்று நைட்டு ஃபுல்லா நீ என்னுடைய கையிலேயே படுத்திருந்த, நீ நல்லா தூங்கிட்ட, ஆனா நீ கையிலேயே படுத்திருந்தனால என்னால பெறல முடியாம உருள முடியாம நான் தூங்கவே இல்லை தெரியுமாங்கிற மாதிரி இவ சொல்ல, அது உன் பிரச்சனை, உன்னை யாரும் அப்படியே படுத்திருக்கு சொன்னது, ஒழுங்கா எழுந்து படுத்து தூங்க வேண்டியதானேங்கிற மாதிரி சொல்ல, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நான் ஒரு ரெசிபி பண்றதுக்காக ஸ்டடி பண்ணியிருக்கேன், அந்த ரெசிபியை நான் இன்னைக்கு பண்ணி பார்க்கணும், மண்டே கொண்டு போயிட்டு லேப்ல அதை நான் சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயம் வேலை இருக்கு, நீ இந்த மாதிரி சொல்றியேன்னு சொல்லிட்டு சொல்ல, சரி நான் ஒர்க்குக்கு போகணும்னு சொன்னதும் அதுக்கு பியாங்குமே ஒத்துக்கிறா. சரி நீ இவ்வளவு சொல்றனா அதுல கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கும், உன்னுடைய ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், சோ நீ ஒர்க்க போய் பாரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ உன்னால எழுந்து நடக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுமே எழுந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப சாங்க தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு போனவங்க அந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த டிஷ்ஷை வந்து சாப்பிடும் போது லவ் எப்படி இருக்குங்கிறத அந்த டிஷ்ஷை சாப்பிடும் போதே நம்ம உணரணும், இதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில டிஷ்ஷை சாப்பிடும் போது நமக்கு ஒரு சில ஞாபகங்கள் வரும்ல, அந்த மாதிரி இந்த டிஷ்ஷை சாப்பிடும் போது லவ் ஞாபகம் வரணும்னு சொன்னதும் இவங்க ஒரு டிஷ்ஷை செஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க பாட்டி மாங்கேந்து ஓடி வந்து என்னவா பண்ணிட்டு இருக்க, கிச்சன்ல நல்லா ஸ்மெல் வருதுன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி எனக்கு காம்படிஷன் இருக்கு, அந்த காம்படிஷனுக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் கிராண்ட்மான்னு சொல்லிட்டு இவங்களுமே காட்டுறாங்க. அப்படி என்ன ப்ரிப்பேர் பண்ணன்னு சொல்லி கேட்டா இவங்க பாட்டிமா இவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு தர ஒரு சிம்பிளான டிஷ் தானே அது, சிம்பிளான டிஷ் பட் அதே டைம்ல டேஸ்டியான டிஷ் அது. சோ இந்த டிஷ்ஷை தான் நான் அங்க பிரசன்ட் பண்ண போறேன், ரைஸையும் கினோவையும் வச்சு பண்ணியிருக்கேன், இது ரொம்பவே ஹெல்தியாவும் இருக்கும் லவ்வோடையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாட்டிக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றாங்க. பார்த்தா ரொம்பவே பயங்கர டேஸ்டா இருக்கு. இவங்க சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் பண்ண அப்ப அவங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஃபைனலி என் பேத்தி சிரிச்சுட்டாங்கிற மாதிரி சொல்ற, ஏன் கிராண்ட்மா அப்படி சொல்றீங்கிற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. பின்ன என்ன கொஞ்ச நாளா நீ என்ன பொண்ணு மாதிரியா இருந்த, எப்ப பார்த்தாலும் ஃபீல் பண்ணிட்டு டவுனா ஃபேஸ தொங்க போட்டுக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி இருந்த, இப்ப நீ ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப அந்த பொண்ணு கூட உனக்கு இருந்த பிரச்சனை சரியாயிடுச்சா, இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஓகேவா, அதனாலதான் இப்ப ஸ்மைல் பண்றியாங்கிற மாதிரி சொல்ல, எந்த பொண்ணு கூடயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கிராண்ட்மா, நீங்க என்ன சொல்றீங்கிற மாதிரி இவளுமே கேக்குறா. சோ அவங்க பாட்டி தெரியும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி சொல்ல இவளுமே டக்குன்னு வாய் விட்டுறா, இனிமே எனக்கு யாரு கூடயும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்ப இவ்வளவு நாள் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க அப்படிதானேங்கிற மாதிரி பாட்டி கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ அதை கண்டுபிடிச்சுமே அவங்களுக்கு கோவம் வரல. என்ன சொல்றாங்கன்னா, வா எனக்கு ஒரு ஹக் கொடு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போக போற, அது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா, வாங்க வாங்க பாட்டிமாக்கு ஒரு ஹக் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப சாங்க அவங்களுடைய ரூமுக்கு வராங்க. வரும்போதே நம்மால் பியாங் தான் சின்னதா ஒரு டெக்ஸ்ட போட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டியான்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க, வேற எதுவும் கேட்கல. இப்ப என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணாம அப்படியே ஒரு பிளாஷ்பேக் குள்ள போறாங்க. இவங்களும் இவங்க லவ் பண்ண அந்த பொண்ணும் சேட் பண்ணது, அந்த சேட்டிங்கை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா நீ வந்து என்ன சாப்பிட்ட, நான் வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லியிருக்கா வந்து எனக்கு டெசர்ட்னா பிடிக்குங்கிற மாதிரி சொல்ல, நான் டெசர்ட் நல்லா செய்வேன்னு சொல்லி இவங்க சொல்ல, அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படியா எனக்கும் செஞ்சு கொடுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம சாங்கு அப்படியா சரி நான் உனக்கு லைஃப் லாங் இதையே பண்ணி தரேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு ஏய் லைஃப் லாங் பண்ணி கொடுத்தா அது எப்படி ஸ்பெஷலா இருக்கும், என்னைக்காச்சும் ஒரு நாள் பண்ணா தானே அது ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி
மாதிரிலாம் பயங்கர ரொமான்டிக்கா பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம் இன்னொரு இடத்துல சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சாங் ஓடி போய் பாக்குறாங்க. எங்கன்னா பக்கத்து ரூம்ல இவங்களுடைய அக்கா இருக்காங்கல்ல அந்த ரூமுக்கு ஓடி போய் பாக்குறாங்க. அவங்க பயங்கரமா கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டே இருக்க அவங்க பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சொல்றாங்க, இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த ஆளு வேற ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களாம். அது பொண்ணா பையனான்னு தெரியல, பட் இவங்களுடைய ஆளு இன்னொரு ஆள் கூட போயிடுச்சு. சோ வழக்கம் போலதான் இந்த லவ்ல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உண்மையாவே 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. எப்படியுமே 2 பேரும் 2 பக்கமும் கொஞ்ச நாள் அழுதுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு ஆளு இன்னொரு ஆள் கூட போயிட்டாங்கிறது அந்த இன்னொரு சிங்கிள் ஆள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு இருக்கிற வலிக்கு ஒரு அளவே இருக்காது, பயங்கரமா வலிக்கும். இப்போ அதே வலிதான் இவளுக்கும் இருக்கு. சோ இதனாலதான் ஒருவேளை இவ இறந்து போயிட்டாளா என்னன்னு தெரியல. சோ அப்படியே அக்காவுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இப்ப இதை இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு சரி நம்ம இதுக்கு ரிப்ளை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அவங்களுடைய பூனைக்குட்டி இருக்குல்ல கிராபு, அது கூட போயிட்டு விளையாட போயிட்டாங்க. ஆனா இங்க நம்ம ஆளு பியாங்க பயங்கரமா குறுக்கே நடுக்கி பூனைக்குட்டி மாதிரி இவன் நடந்துகிட்டு இவன் ஏன் ரிப்ளை பண்ணலங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கா. சோ அவ ரிப்ளை பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கவே இருக்கா ஃப்ரெண்டு, அவளுக்கு ஒரு போனை போடுவான்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு மோன் இருக்கால அவளுக்கு கால் பண்றா. நான் கால் பண்ணேன், அவ எடுக்கல, அவ ஏன் எடுக்கல, எதுக்கு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கா கொஸ்டினை கேட்க அதுக்கு அவ என்ன சொல்றானா, இருமா என்ன இவ்வளவு அவசரம் உனக்கு, அது என்ன ஆளுன்னு உனக்கு நினைப்பா, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், வரியான்னு கேட்டா அவங்க வராங்களா இல்லையாங்கிறத மட்டும்தான் உனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு சும்மா சாப்பிட்டியா தூங்குனியா பல்லு விலகுனியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டுட்டே இருக்க கூடாது. அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணணும்னு எதிர்பார்க்கவும் கூடாது. அவங்க எப்ப ஃப்ரீயா இருக்காங்களோ அப்பதான் உனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு பேரு தான் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ங்கிற மாதிரி சொல்ல. அது மட்டும் இல்லாம நீ அவளுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடு, ஏன்னா எப்பவுமே டிஸ்டன்ஸ் தானே ஒருத்தவங்க மேல இருக்கிற லவ் வந்து வெளிக்கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பியா என்ன சொல்றானா, என்னது டிஸ்டன்ஸா ஸ்பேஸா, ஆல்ரெடி நாங்க 2 பேரும் டிஸ்டன்ஸ் விட்டு தான் இருக்கோம், இதுல என்ன ஸ்பேஸ்ங்கிற மாதிரி இவ கேக்குறா. அப்படிலாம் இல்ல, அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன ரொம்ப மிஸ் பண்றா, அது எனக்கே நல்லா தெரியும், ஆனா ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியலன்னு சொன்னதும் இதை எதை வச்சு சொல்றேங்கிற மாதிரி கேட்க, நான் தான் பெட்ல நோட் பண்ணிருக்கேனே அவ என்கிட்ட எவ்வளவு ஹார்டா நடந்துப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு இவ ஸ்டார்ட் பண்ண. அவ ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு ஐயோ இவ வேற மூட்ல இருக்காயான்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு போயிடுறா. சரின்னு சொல்லிட்டு பியாங்காலதான் சும்மா இருக்க முடியாது, துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. இப்ப என்ன பண்றான்னா மொபைல்ல சர்ச் பண்றா. ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸான மூட்ல இருக்காங்க, டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி கூல் பண்றது, அதுக்கு என்ன டெசர்ட் செய்யணுங்கிற மாதிரி சர்ச் பண்றா. அப்போ ஒரு ரெசிபியை நோட் பண்றா. அந்த ரெசிபியை இப்ப அவ செஞ்சு பார்த்துட்டு இருக்கா. ரொம்பவே ஆர்வமா ரொம்பவே கேரிங்கா பண்றா. அப்படி பண்ணும் போது அந்த ஓவன்ல வச்சு இப்படி எடுக்கும் போது அவ கை சுற்றுது. அதையும் கூட கண்டுக்காம மறுபடியும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி மறுபடியும் இப்ப செஞ்சுட்டா. இப்போ ஆபீஸ காட்டுறாங்க, கம்பெனில பாத்தீங்கன்னா சாங் உள்ள வர அங்க ஆல்ரெடி பிளாய் இருக்கால அவ நின்னுகிட்டு இருக்கா. சோ மொபைல பாத்துட்டு ஏய் நியூ போன் எப்ப வாங்கின, உங்ககிட்ட தான் காசு இல்லைன்னு சொன்னியே எப்படி வாங்கினு சொல்லி கேட்க, நான் வாங்கல எனக்காக ஒருத்தங்க வாங்கி கொடுத்தாங்கிற மாதிரி சொல்றா. யார் அது இவ்வளவு நல்லவங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் இவ உண்மையே சொல்றா. இவங்க 2 பேரும் கசமசா பண்ணிட்டு, அதாவது பிளாயும் பிளேவும் பண்ணிட்டு பெட்ல படுத்துட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசும்போது சரி மொபைல் சரியில்லைன்னு சொன்னல, நீ இன்னொரு மொபைல் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிளே கேட்டு இருந்திருக்கா. அதுக்கு இவ எதுக்கு மொபைல் வாங்கணும், மொபைல் எதுக்கு வச்சிருப்போம், கால் பண்ணதானே, நான் யாருக்கெல்லாம் கால் பண்ணுவோம், அவங்க எல்லாருமே என் ஆபீஸ்ல என் கூட தான் இருக்க போறாங்க, அவங்களுக்கு நான் தனியா கால் பண்ணி என்ன பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி ஆபீஸ்ல இருக்கிறவங்களை விட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாம் கால் பண்ணலன்னு சொல்லி கேட்டா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாரும் கிடையாது, நானே ஒரு ஆஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன், இப்பதான் தனியா வந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், எனக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ரிலேட்டிவ்ஸும் கூட கிடையாது, சோ நான் யாருக்கு கால் பண்ண போறேன், மிஞ்சி போனா உங்களுக்கு தானே, அதையும் தான் நான் நேர்ல வந்து பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சோ அவதான் அவருடைய இன்னொரு ஸ்பேர் போன் ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு இருப்பால, அதை எடுத்துட்டு வந்து கொடுத்து, நீ தான் என்ன நினைச்சு அடிக்கடி ஒரி பண்றல, அதுக்காக இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காத, வாட்ச்மேன் பார்த்தா ஏதோ சஸ்பிஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுவாங்க, சோ பி கேர்ஃபுல்லா இரு, இனிமே என்னை பத்தி கேர் பண்ணணும்னா எனக்கே கால் பண்ணி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சிட்டு அழகா சொல்லியிருக்காங்க. இவங்களுமே அதை வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி. அப்போ பிளாய் தான் பிளே கிட்ட கேக்குறா, உனக்கு என்ன டேட் பண்ண பிடிச்சிருக்காங்கிற மாதிரி கேட்க, அதை கேட்ட பிளே டக்குன்னு அவ மேல இருந்து எழுந்திருச்சிடுறா. என்னடா இது இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாலே, நமக்கு தான் இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்காதேங்கிற மாதிரி எழுந்திருக்க அவளை பிடிச்சி இழுத்து மறுபடியும் நிறைய விஷயங்கள் சொல்றா. என்னன்னா எனக்கு உன் லைஃப்ல நடந்த பெயின்ஃபுல்லான மெமரிஸை பத்தி எனக்கு தெரியும், உன்னுடைய பேரண்ட்ஸை பத்தி எனக்கு தெரியும், அதனால நீ நிறைய வழி அனுபவிச்சிருக்க, அது எனக்கு நல்லாவே புரியுது, அதனாலதான் நீ யாருக்கிட்டையும் அட்டாச் ஆக மாட்டேங்கிற. ஆனா ஒரு செகண்ட் என்னை பத்தி யோசிச்சு பாரு,
உனக்கு பேரண்ட்ஸ்னு ஒருத்தங்க இருந்திருக்காங்க, நீ அதனால அதை நினைக்கிற. எனக்கு அப்படி ஒருத்தங்க இல்லவே இல்லையே. பேரண்ட்ஸ் இல்லாம நான் தானாவா பிறந்திருப்பேன்? அது கிடையாது. ஆனா நான் யாரோ ஒருத்தவங்களுக்கு பிறந்திருக்கேன். அவங்க என்ன வேணான்னு கொண்டு போய் ஆர்ஃபனேஜ்ல விட்டுருக்காங்கன்னா அப்ப நான் எந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்டவளா இருந்திருப்பேன். நான் என் பேரண்ட்ஸை எந்த அளவுக்கு வெறுக்கணும், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு வெறுக்கணும். ஆனா நான் வெறுக்கல. எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணும்னு நான் நினைக்கிறேன். அந்த அன்பு, அந்த லவ், அந்த கேரிங் இதெல்லாம் நமக்கு இருக்கணும். நம்மள நேசிக்க ஒருத்தவங்களாவது நம்ம லைஃப்ல இருக்கணும். அப்பதான் அந்த லைஃபே அழகா இருக்கும். சொல்ல போனா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வாழணுங்கிற ஆசையை நமக்குள்ள தூண்டுறது எது? நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்கும் போது தானே. சோ அதனாலதான் சொல்றேன், நீ உனக்குன்னு ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல. சரி நானுமே ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவளுமே சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிட்டே படுத்து தூங்கி இருக்காங்க. இந்த விஷயத்த சொன்னதும் சாங்குக்கு பயங்கர சிரிப்பு வருது. என்னது அவளா? சான்ஸே இல்லையேங்கிற மாதிரி. பரவாயில்லையே, நீயும் கடைசியில லவ்ல விழுந்துட்டு, அதுவும் என்னுடைய லிட்டில் சிஸ்டர் கிட்டங்கிறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அங்க அட்வைஸ் பண்ணது போதாதுன்னு இப்ப பிளாய் என்ன பண்றானா, இங்கேயுமே அதான் சொல்றா, நாம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது பிரச்சனை கிடையாது. சும்மா பாஸ்ட்லயே உட்காந்துக்கிட்டு இதுதான் சொல்லிட்டு அதுலயே உட்கார்ந்து இருக்க கூடாது. புதுசா ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன, எப்ப பார்த்தாலும் நம்ம ஜெயிச்சிட்டே இருக்கணும்னு அவசியமா? நம்ம தோக்குற விஷயத்துல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம ஏதோ ஒண்ணு கத்துக்கிறோம்ல, அதே மாதிரி நம்ம லைஃப்ல யாராவது யார் மூலியமாச்சும் நமக்கு ஃபெயிலியர் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஃபெயிலியர்ல இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு போவோமே. அதை விட்டுட்டு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால நான் அந்த விஷயத்த செய்யவே மாட்டேன்னு இருக்க கூடாதுல்ல. அதே தான் உங்களுக்கும் சொல்றேன்னு சொல்லிட்டு சாங் கிட்ட அதே விஷயத்த சொல்றாங்க. சோ சாங்குக்கு இப்ப புரியுது இவ எதுக்காக இது சொன்னான்னு சொல்லிட்டு. சோ சாங் என்ன சொல்றான்னா, சரி கொஞ்சம் மனசு மாறுவா, பிளே மாறினால அந்த மாதிரி மாறுவான்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு நடந்ததெல்லாம் உனக்கு நடந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி பேச மாட்டேன்னு கோவமா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சொல்ல காதல வாங்காம வெளில போயிட்டா. இப்ப பியாங் பண்ண டெசர்ட் எடுத்துட்டு வந்து இவகிட்ட குடுக்கலான்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு வந்தா அங்க இன்னொரு இன்ப அதிர்ச்சி. இது இன்ப அதிர்ச்சி இல்ல, அதிர்ச்சி. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த கம்பெனில ஆல்ரெடி ரூட் விடுற பொண்ணுங்களா இருப்பாங்கல்ல. சோ அந்த பொண்ணுல ஒரு பொண்ணு இவளுக்கு மச்சா காஃபி பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு மச்சா காஃபியே வாங்கிட்டு வந்திருக்கா. சோ உனக்கு எப்படி இது தெரியும்னு சொல்லி கேட்டா, எனக்கு உங்களை பிடிக்கும், அதனால உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க. இவளும் இதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க. இதை தூரத்துல இருந்து பார்த்த நம்ம பியாங்கால தாங்கிக்க முடியல. ஓடி வந்து இதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவ புடிஞ்சிக்கிறா. நான் எதுக்கு கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, ஏன்னா இது ஏன் கம்பெனி, நான் இந்த கம்பெனி ஓனருடைய கிராண்ட் டாட்டர், நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும். அதுலயும் முக்கியமா இது ஒர்க்கிங் ஹவர்ஸ், இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றங்கிற மாதிரி கேட்க, நீங்க வேணா இந்த கம்பெனி ஓனருடைய பேத்தியா இருக்கலாம், அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனா இப்படி ஒரு சிஇஓ இருக்கிறது எனக்கு அவமானமா இருக்குங்கிற மாதிரி சொல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்கும்போது, ஏன்னா இது பிரேக் டைமா ஒர்க்கிங் டைமான்னு கூட தெரியாம ஒரு சிஇஓவா இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்கிறா அவ. ஆக்சுவலி இது பிரேக் டைம் போல, அதனாலதான் வெளில வந்திருக்கா. இப்ப இவளுக்கே ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா போயிடுது. இவளை இன்சல்ட் பண்ணதும் நம்ம சாங்குக்கு கோவம் வந்துடுது. இருந்தாலும் அந்த கோவத்தை டைரக்டா காட்டாம இன்டைரக்டா 2 பேரும் முதல்ல கொஞ்சம் நிறுத்துறீங்களா, எனக்கு இந்த மாதிரி காஃபி எல்லாம் பிடிக்கும் தான், ஆனா அதை நீ கொண்டு வந்து கொடுக்க வேணாம், எனக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் வரவும் வராது, நான் கிளம்புறேங்கிற மாதிரி கிளம்ப பார்க்க. இப்ப அந்த பொண்ணுங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. பியாங்க அவ எடுத்துட்டு வந்த டெசர்ட்டை இவ கையில கொடுத்துக்க, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், நமக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் பேசுறது பப்ளிக் ஃபிகர்ல காட்டுறது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இந்த மாதிரி பண்றங்கிற மாதிரி கேட்க, அவளும் நான் உனக்காக கஷ்டப்பட்டு பண்ணனேன், இது நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே குறைஞ்சு போயிடும், இதை சாப்பிட்டு பாரு ப்ளீஸ் எனக்கு ரிவ்யூ கூடான்னு சொல்லிட்டு கேட்க, சரி இவளை இங்க இருந்து அனுப்புறதுக்கு வேற வழி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சரி கூடன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அவங்க டீமே பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காம்படிஷனுக்காக. ஃபைனலி அவங்க பண்ண வேண்டிய ஒரு ரெசிபியை சூப்பரா பண்ணிட்டாங்க போல. சோ டுமாரோ நம்ம கலக்குறோம், முதல்ல இது எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வைக்கணும், ஏன்னா இவன் சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணி இதை தடுக்க ட்ரை பண்ணுவான்ல இந்த ஆப்போசிட் பார்ட்டி. சோ அதனால இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு ஒரு கலக்குறோம் சூப்பரா முடிக்கிறோங்கிற மாதிரி பேசுறாங்க. அந்த நேரம் இந்த அசிஸ்டன்ஸ் 2 பேருக்குமே கால் வருது. அவங்க 2 பேருமே வேற ஒரு விஷயமா வெளில போறாங்க. இப்ப இந்த இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சாங் மட்டும்தான் இருக்கா. சாங் மறுபடியும் அவருடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும் போது அவளுமே என்ன பண்றா, அந்த டெசர்ட்டை பாக்குறா, டெசர்ட்ல இருக்கிறத படிக்கிறா, டெசர்ட்டை பாக்குறா. ஆனா அதை வச்சுட்டு கிச்சன்ல ஏதோ சூடாயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் ஸ்டாப் பண்ணலான்னு போக அவசரப்பட்டு அது ஹீட் ஆயிடுச்சு. ஓவர் ஹீட் ஆனா அதோட கன்சிஸ்டன்சி மாறிடுன்னு பயந்து ஒரு டவலோ எதுவுமே இல்லாம டக்குன்னு கைய வச்சு எடுத்துடுறா. அது சூடா இருக்குங்கிறதே மறந்து கைய வச்சு எடுக்க இவ கடந்து கத்த. அந்த நேரம் அந்த இடத்துக்கு பியாங்கும் ஓடி வந்துடுறா. இவ கைய ரெட்டா இருக்கு அப்படியே. அதை பார்த்துட்டு இவ டக்குன்னு கைய பிடிக்க, ஏய் நீ என்ன ஸ்பை மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கியா, நான் எங்கெல்லாம் இருக்கியோ அந்த இடத்துல நீ இருந்துகிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு இவ கேட்க, நான் ஒன்னும் ஸ்பை மாதிரிலாம் இல்லை, ஆக்சுவலி நான் வேற ஒரு விஷயத்துக்கு வந்தா இவ எதுதான் சொல்ல ட்ரை பண்றா, அதெல்லாம் சாங் காதலே வாங்குற மாதிரி இல்ல, திரும்ப
திரும்ப கைய உதறி உதறி விட்டுட்டு இவளை இங்க இருந்து துரத்துறதுலயே குறியா இருக்கா. திரும்ப திரும்ப இந்த எக்ஸ்கியூஸ் சொல்றத நிறுத்து. நமக்குள்ள என்ன நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம், நம்ம பப்ளிக்ல பேசிக்க கூடாது, பழகிக்க கூடாது, உனக்குன்னு ஒரே ஒரு நாள் ஒதுக்கி இருக்கேன், அந்த நாள்ல வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே பேசணும். நீ எதுக்காக இந்த மாதிரி ஓவர் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேங்கிற மாதிரி சாங் கேட்க, அதுக்கு பியாங்க என்ன சொல்றானா, நான் ஒன்னும் ஓவர் ரியாக்ஷன் கொடுக்கல, இது ஓவர் லவ்ங்கிற மாதிரி சொல்றா. லவ்வா? நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ல இருக்கோமே, அப்புறம் என்ன லவ்ங்கிற மாதிரி கேட்க, நீ வேணா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ல இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் என்னுடைய காதல், நீ தான் என்னுடைய பியார் பிரேமா, எல்லாமே நீ தாங்கிற அதுன்னு சொல்லிட்டு இவ ஷாக் ஆகுறா. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் சொன்னது உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக நான் சொன்ன ஒரு பொய் தான். நான் அது இல்லைன்னு என்னைக்குமே சொல்ல மாட்டேன். நீ என்னைக்கு கேட்டாலும் உன் மேல எனக்கு காதல் குறைஞ்சிருச்சுன்னு நான் பொய் சொல்லவே மாட்டேன். இது காதல் தாங்கிற மாதிரி சொல்ல சாங்குக்கு இன்னும் கோவம் வந்துருது. என்னது லவ்வா? என்கிட்ட அப்படி பொய் சொல்லிட்டு இந்த மாதிரி பழகிட்டு என்ன நீ ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இவ அந்த இடத்த விட்டு கிளம்ப போக, அதுக்கு முன்னாடி இவளுமே சரி உனக்கு என்ன, நான் இந்த இடத்துல இருக்க கூடாது அவ்வளவுதானேங்கிற மாதிரி இவளுமே கோவப்படுறா. ரெண்டு பேரும் கோவப்பட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளில போறத தூரத்துல இருந்து பியாங்கோடைய அக்கா மொட் பாத்துறா. சோ பாத்துட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டே போனவ கீழே பார்க்கிங்ல பாக்குறா. தங்கச்சி கதறி கதறி கார்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. சரி என்னடா இது, நம்ம கிட்ட கூட வந்து சொல்லாம இப்படி தனியா உட்காந்து அழுறாளேன்னு சொல்லிட்டு இவளுக்கு அதை பார்த்து கஷ்டமா இருக்கு. சரி கால் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இவளுக்கு கால் பண்றா. அழுகையெல்லாம் தொடச்சிட்டு நல்லா நார்மலா இருக்கா மாதிரி இவகிட்ட பேசிக்கிட்டு அங்க அழுதுகிட்டே இருக்கா. இதை அவங்க அக்கா பாத்துக்கிட்டே இருக்கா. அவ அழுதுகிட்டே இவகிட்ட அழாத மாதிரி பேசுறத பார்த்து இவளுக்கு அழுக வந்துடுது. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்காங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவளும் நான் வீட்டுல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்குற மாதிரி சொல்லிடுறா. இப்போ இந்த இடத்துக்கு முட்மையோடைய ஆள் இருக்கான்ல ரின்னு, அவளை வர சொல்லியிருக்கா. ஒரு இடத்துல ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மீட் பண்றாங்க. அந்த இடத்துல ஒரே கொசு கடிக்குது போல. சோ இவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு நல்லா கடிக்கும்ல. சோ ரின் என்ன பண்றானா, அவ கையில வச்சிருக்கிற மஸ்கிட்டோ கிரீம் எடுத்து இவளுக்கு தடவி விடுறா. அவ கேர் பண்றதை பார்த்து இவளுக்கு ஹாப்பியா இருக்கு. அப்ப தூரத்துல ஒரு ஷாப்பை பாக்குறாங்க. அந்த ஷாப்ல டிஷ்லாம் சூப்பரா இருக்கும். ரோட்டு கடை தான் அது, நல்லா இருக்குன்னு சொன்னதும் இப்ப ரெண்டு பேரும் வா அங்க போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க போய் சாப்பிட்டுட்டு பேசிட்டே இருக்கும்போது செம்ம டெலிஷியஸா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லி சாப்பிட, அப்பதான் ரின்னு கேக்குறா, என்ன எதுக்காக வர சொன்ன, ஏதாவது ப்ராப்ளமா, உனக்கு ப்ராப்ளமா, யாருக்காவது ப்ராப்ளமான்னு சொல்லி கேட்க, ப்ராப்ளம் எனக்கு இல்ல ஆனா ப்ராப்ளம் தாங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி யாருக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா, என் தங்கச்சிக்கு தான். அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே என்கிட்ட தான் ஓடி வந்து ஹெல்ப் கேட்பா. நானும் ஹெல்ப் பண்ணுவேன், சால்வ் பண்ணுவேன். ஆனா இப்ப அவளுக்கு ஒரு பிரச்சனை, அவ தனியா அழுதுகிட்டு இருக்கா. ஆனா என்கிட்ட சொல்லவே இல்ல, எனக்கு என்னாலே தெரியலங்கிற மாதிரி சொல்ல, இப்ப ரின்னு என்ன சொல்றானா, பாத்தியா நீனே சொல்ற சின்ன வயசுல நீ தான் பேசியிருக்க, கிளியர் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது, அவ சின்ன பொண்ணா இருந்தா இப்போ வளர்ந்துட்டா, அவளும் மெச்சூர்ட் ஆயிட்டா, நம்மளாலையும் இதை ஹேண்டில் பண்ண முடியுங்கிற மாதிரி அவளே ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறா. தேவையில்லாம அவ பிரச்சனையை வாங்கிட்ட சொல்லி நீ ஒரி பண்றல, அது அவளுக்கு பிடிக்கல, அக்காவை கொஞ்சம் ஃப்ரீயா விடணும்னு நினைக்கிறா, அவ்வளவுதான். சோ எப்பவுமே நீ சால்வ் பண்ணணும்னு நினைக்காத, கொஞ்சம் அவளையும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண விடுங்கிற மாதிரி ரின்னு சொல்ல, இப்பதான் அவளுமே அந்த விஷயத்த யோசிச்சு பாக்குறா. ஆமால, யோசிச்சு பார்த்தா நான் தான் தப்பா இருக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க ஒர்க்ல பிஸியா இருக்காங்க. ஆனா நான் தான் பாட்டி நல்லா இருக்கணும்னு அவங்க பிரச்சனையும் ஏன் தள்ள போட்டுக்கிறேன், தங்கச்சி நல்லா இருக்கணும்னு அவங்க பிரச்சனையும் ஏன் தள்ள போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னை சுத்தி இருக்கிறவங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அதை பத்தியே யோசிக்கிறேனே தவிர என்னை பத்தி நானும் யோசிக்கல, மத்தவங்களும் யோசிக்கல. இதுதான் உலகங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ பியாங்கோட பாட்டி பியாங்க மீட் பண்றதுக்காக அவ ரூமுக்கு போக, அவ ஆல்ரெடி அழுதுகிட்டு இருக்க, கண்ணை தொடச்சிட்டு எழுந்து வந்து பேச. அதை பார்த்த பாட்டி என்னாச்சு அழுதியாங்கிற மாதிரி கேட்க, இல்ல இல்ல அழல, ஏன் அப்படி கேக்குறீங்கிற மாதிரி கேக்குறாங்க. சோ இவங்களுமே அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டிங்கிற மாதிரி போய் சொல்லி விட்டுறாங்க. சோ இப்ப அவங்க பாட்டி என்ன பண்றாங்கன்னா, விஷயம் இல்லாம பாட்டிமா வரமாட்டாங்கல்ல, இப்ப ஒரு விஷயத்தோட தான் வந்திருக்காங்க. அந்த நம்கிம் இருக்காங்கல்ல, அந்த டாக்டர் பொண்ணு, சோ அந்த பொண்ணுக்கு பர்த்டே வருதான். சோ அந்த பர்த்டேக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போறோங்கிற மாதிரி என்ஜாயபிளா இவங்க சொல்ல, அதுக்கு முன்னாடி பாட்டி ஒரு சில விஷயங்கள் கேக்குறாங்க. அவ உனக்கு சேட் பண்ணாளா, பேசினாளாங்கிற மாதிரி கேட்க, இவங்க அதுக்கு இல்ல அவங்க எப்பவுமே பிஸி அதனால பண்ணல, நானும் பண்ணலங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி அவதான் பண்ணல, நீ எதுக்கு பண்ணலங்கிற மாதிரி கேட்க, நீங்க தானே சொன்னீங்க யார் பின்னாடியும் போக கூடாது, யாரையும் தேடி தேடி பேசக்கூடாது, நம்ம கௌரவத்துக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு, அதனாலதாங்கிற மாதிரி சொல்ல. சோ அதுக்கு பாட்டிமா என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய கௌரவத்துக்கு ஈக்குவலா உள்ளவங்க கிட்ட நம்ம தேடி போய் பேசலாம்,
தப்பு கிடையாது. நம்மளை விட கௌரவத்துல குறைவா இருக்காங்க பாரு, அவங்க கிட்ட நீ தேடி போய் பேசக்கூடாது, அதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பாட்டிமாவும் சொல்றாங்க. இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாங்கோட பாட்டிமாவை காட்டுறாங்க. அவங்களும் இதே பர்த்டே பார்ட்டிக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிஃப்ட் யாருக்குன்னு சொல்லி சாங் கேட்க அதுக்கு அவங்க நம்கின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொல்லியிருக்கான்ல, எனக்கு கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னேன், அந்த பொண்ணுடைய பர்த்டே தான். சோ அந்த பர்த்டேக்கு நீ தான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரணுங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. சரி அந்த பொண்ணை நான் பார்த்ததுலயே காட்டுங்கன்னு சொல்லி கேட்க இப்ப அவங்க மொபைல்ல அந்த பொண்ணுடைய போட்டோவை காட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து பெரிய டாக்டராமா, அவ்வளோ பிஸியான டாக்டராம், ஷெட்யூல் கிடைக்கிறதே கஷ்டமா. சோ போட்டோவை பார்த்தது இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த பொண்ணை தானே நம்ம அன்னைக்கு பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப பர்த்டே பார்ட்டி இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பியாங்க நம்கின்னு இவங்க 2 பாட்டி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, பாட்டிங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் பேசிட்டுமேன்னு சொல்லி விட்டுட்டு போறாங்க. இப்ப நமக்கு பியாங்க அந்த டாக்டருக்கு ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு என்னன்னு சொல்லி விஷ் பண்றாங்கன்னா, உங்களுடைய பேஷன்ஸ் எல்லாம் சீக்கிரம் ரிகவர் ஆகணும், உங்களுக்கு வர பேஷன்ஸ் எல்லாம் குறையணும், வர்றவங்களுக்கு எல்லாம் உடனே சரியாகி போயிடணும்னதும் நம்கியும் கேக்குறாங்க, என்ன நீங்க எனக்கு விஷ் பண்ணாம அவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் குறைஞ்சாதானே உங்களுக்கு கொஞ்சமாவது டெக்ஸ்ட் பண்றதுக்கு கால் பண்றதுக்கு டைம் கிடைக்கும், அதனாலதான் சொன்னேங்கிற மாதிரி சொல்ல அதை அந்த டாக்டர் பொண்ணு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இவ வந்து இவங்க மேல உள்ள லவ்ல அப்படி சொல்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. சோ அதுக்குமே வந்துட்டு பியாங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. அதாவது நான் அந்த மாதிரி சொல்ல வரல, பொதுவாவே சொல்றேன், நீங்க ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல, அதான் அப்படி சொல்றேன்னு சொன்னதும் ஓகே. இப்ப இவங்க சாப்பிடறதுக்காக பிளேட்ல எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்ப தூரத்துல சாங் அங்க வரா. சாங் இங்க என்ன பண்றாங்கிற மாதிரி இவ பாக்க, அவங்கள உனக்கு தெரியுமான்னு இவ கேட்க, அப்ப திடீர்னு நம்கிங்க்கு ஒரு கால் வருது, எமர்ஜென்சி சுச்சுவேஷன், நீங்க கண்டிப்பா இங்க வந்தாகணும் டாக்டருங்கிற மாதிரி அங்க இருந்து கூப்பிட, அப்படியா இப்ப என்னால வர முடியாது, வேற டிபார்ட்மெண்ட்ல கூப்பிடுங்கிற மாதிரி சொல்றாங்க. கூடவே இருந்த பியாங்குமே என்னாச்சு எமர்ஜென்சியான்னு சொல்லி கேட்டா, ஆமா எமர்ஜென்சி தாங்கிற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. ஆனா நான் பாட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லா இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு, அதனால என்னால போக முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு பாட்டி கிட்ட, எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினா இருக்கு, நான் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், நான் நம்கின் கூட போறேன்னு சொல்ல, இப்ப நம்கினும் இவங்களும் கையை கோத்துக்கிட்டு இடுப்புல கையை வச்சுட்டு வெளில போறாங்க. இதை அப்படியே சாங் நின்னுட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க கண்ணு முன்னாடியே அவ கையை பிடிச்சி இன்னொருத்தவங்க கூட்டிட்டு போறத பாக்குறாங்க. ஆனா எதுவுமே பண்ண முடியல. சோ வெளில போயிட்டு எங்க போலான்னு சொல்லி பிளான் பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வெளில போறாங்க. இப்போ சாங்கும் உள்ள வந்து கிஃப்டை கொடுத்துட்டு, இந்த மாதிரி எங்க பாட்டி தான் நம்கினுக்கு இதை கொடுக்க சொன்னாங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இத தூரத்துல இருந்து பார்த்த பியாங்கோட பாட்டி, யார் அவ, எங்க வந்தா, எதுக்கு போனாங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரிக்கும் போது அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, அவங்க பாட்டி வந்து நம்கின் கிட்ட கொடுக்க சொன்னாங்களாம், அதான் கொடுத்துட்டு போகிறாங்கன்னு மாதிரி சொல்ல, ஓ அவ்வளோதானங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்த பாட்டி அங்கே பார்ட்டியில் நடந்த ஃபோட்டோஸையே திரும்ப 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 பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டி தான் ரிச்சுக்கு அடிமையான பாட்டியாச்சா. ஸோ அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் கேப்சர் பண்ணி அதை திரும்ப திரும்ப பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்த நம்ம முட்மை என்ன பண்ணுறானா, அப்படி என்னத்த பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்க்குறா. ஸோ அப்போதான் பாட்டி, இங்கே பார்த்தியா ஃபோட்டோவை பாரு, பியாங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கா அந்த பொண்ணு கூடன்னு சொல்லி காட்ட, பியாங்க ஆக்சுவலி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கா. ஆனா அதை பார்த்து அவங்க அக்கா என்ன சொல்றான்னா, அவ சிரிச்சுட்டு தான் இருக்கா, ஆனா அந்த ஸ்மைல் அவ ஹார்ட்ல இருந்து வந்த மாதிரி தெரியலையேன்னு சொல்லி சிரிக்க, அது அந்த பாட்டிக்கு பிடிக்கல. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் என்ன நினைக்கிறேனோ அதை இப்ப அவ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா, எனக்கு அது போதும். அதை விட்டுட்டு அந்த யூஸ்லெஸ் ரிசர்ச்சர் இருக்காரு, அவளை ஃபாலோ பண்ணாம இருந்தாலே எனக்கு போதுங்கிற மாதிரி சொல்ல, சோ முட்மை என்ன பண்றானா, அப்ப உங்களுக்கு உங்க ஃபீலிங்கை பத்தி மட்டும்தான் கவலை, மத்தவங்க ஃபீலிங்ஸை பத்தி எந்த கவலையும் கிடையாது அப்படிதானேங்கிற மாதிரி கேட்க, பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம். என்னாச்சு உனக்கு, இவ்வளவு போல்டா என்கிட்ட பேசுற, எப்பவுமே எனக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் தானே நீ பேசணும், எனக்கு பிடிக்காத விஷயத்த பத்திலாம் நீ எப்ப பேச ஆரம்பிச்ச, இந்த அளவுக்கு நான் சேஞ்ச் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டதும் டக்குன்னு முட்மையோடைய மைண்ட்ல யார் வருவா, ரின்னு தான். இவங்க 2 பேரும் பேசினதை அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. ரின் கிட்ட இவங்க பேசியிருப்பாங்கல்ல, ரின் கேட்டிருப்பாங்க, ஏன் நீ வேற யார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லையா, அவங்க கிட்ட எதுவும் ஷேர் பண்ணது இல்லையான்னு கேட்க, அதுக்கு இவங்க சொல்லியிருப்பாங்க, ஆமால நான் இப்படி ஒரு விஷயத்தையே யோசிச்சே பார்க்கலையே, ஆக்சுவலி எல்லாருமே என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, நான் யாரையுமே யூஸ் பண்ணதே கிடையாது, அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அதை முடிஞ்சா நான் சால்வ் பண்ணுவேன், பட் எனக்கு என்ன ப்ராப்ளம் நான் யாருமே கேட்டது இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்கல்ல. சோ இப்ப அதை யோசிச்சு பாக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் காம்படிஷன் இருக்கு, நீங்களும் கம்பெனிக்கு வரணும், நீங்க தான் எப்ப பார்த்தாலும் அந்த ரிசர்ச்சரை திட்டிக்கிட்டே இருக்கீங்களே, அவருடைய டேலண்ட் என்னங்கறத நீங்களும் வந்து பாக்கணும், சோ ப்ளீஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கிற மாதிரி சொல்ல,
அப்படியே இவங்க மூஞ்ச ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. பாத்தீங்கன்னா இப்ப இந்த காம்படிஷன் டே வந்துச்சு போல. சாங் வந்திருக்கா. சாங்க பார்த்துட்டு பியாங்கோடைய அக்காவும் விஷ் பண்றாங்க. அதாவது சாங்க விஷ் பண்றது பாத்தீங்கன்னா முட்மி விஷ் பண்றா. ஆனா பியாங்கு அவங்க கூட இருக்கிற 2 அசிஸ்டன்ட் மட்டும் தான் விஷ் பண்றாங்களே தவிர சாங்க விஷ் பண்ணல. ஏன்னா அன்னைக்கு அப்படி ஒரு கிளாஷ் நடந்துச்சுல. அதனால இப்ப அந்த இடத்துக்கு வில்லன் இருக்கானே சூரத், அவனுமே வந்துட்டான். அவன் வந்துட்டு ரொம்ப ஓவரா பேச, மூஞ்சில அடிச்ச மாதிரி பியாங் பேச, இந்த மாதிரி போகுது. சரி வாங்க கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் அந்த ரூமுக்கு போறாங்க. இப்ப அங்க பாட்டிமாவுமே வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் யாரு அவங்களுடைய ப்ராஜெக்ட பிரசன்ட் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூரத் தான் பிரசன்ட் பண்றான். அவன் பிரசன்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே டீம் பி, இவன் வந்து டீம் ஏ, டீம் பி ல இருக்கிற சாங்குக்கு டென்ஷன் ஆகுது. ஒரே பதட்டம் ஆகுறாங்க அவங்க டீம்ல உள்ளவங்களாம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா வழக்கம் போலதான் அவங்களுடைய ஃபார்முலாவை இவன் ஆட்டையை போட்டான். ஃபார்முலா மட்டும் கிடையாது, அட்லீஸ்ட் நேமையாவது மாத்திருக்கலாம். நேம கூட மாத்தாம அப்படியே வச்சதும் அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ பதறாங்க, பதட்டமாகி திட்டுறாங்க. அதுக்கு வந்துட்டு சூரத் என்ன சொல்றான்னா, நான் தான் திருநங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாத எந்த விஷயத்தையும் சபையில பேசக்கூடாது, இது கூட உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி சொல்ல. இதுல என்ன ஆதாரம் இருக்கு? இது நான் பண்ணது, இது என்னுடைய கிராண்ட்மா ஐடியா, அதை நான் இதுல கொண்டு வந்து இன்புட் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கும் போது இதுல வேற என்ன ஆதாரம் வேணுங்கிற மாதிரி கேக்குறாங்க. திரும்ப திரும்ப சூரத் இவங்களெல்லாம் இது பண்ற மாதிரியே பேச, இதுல ரொம்ப ஓவரா பேசுறது இந்த விஷயத்துக்காகன்னு சொல்லி பார்த்தா சாங்குடைய 2வது அசிஸ்டன்ட், ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க தான் நீ எப்படா அப்படி பண்ணலான்னு ரவுடி மாதிரி சண்டை போடுறா. சோ ஒரு கட்டத்துக்கு மேல ஆதாரம்னு சூரத் கேட்டான்ல, ஆதாரம் இங்கதான் வெளில இருக்கு, கூப்பிடுங்கன்னு சொல்லி பாட்டிமா கூப்பிட இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்ப பாட்டிமாவுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமா, இங்க என்ன நடந்திருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்ப யார் வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க ஒர்க் பண்ற ஒரு மேடு தான் வராங்க. அவங்களாலதான், அவங்கள வச்சுதான், அவங்க மூலயமா அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இவங்களை அனுப்பி அவங்க ஒர்க் பண்ணும் போது அவங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற பாஸ்வேர்டை இவன் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான். அவங்களுமே எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவன் காசுமே கொடுத்துருக்கான். இதை அதே கம்பெனில ஒர்க் பண்ற ஒருத்தவன் ஒட்டு கேட்டுட்டான். இப்ப இந்த பாட்டிமாவுக்கு இங்க நிறைய ஸ்பை இருக்காங்கன்னு சொன்னான் இல்லையா, அந்த ஸ்பைல ஒரு ஆள் தான் அவன். சோ இந்த பாஸ்வேர்டை இவன் வாங்கினது, அதே பாஸ்வேர்டை அவன் அந்த கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தது, இவனுடைய ஃபார்முலாவை திருடினதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் நோட் பண்ணியிருக்கான். இப்ப தப்பு இவன் மேலதான், அந்த பொண்ணு மேல இல்லைங்கிறது பாட்டிமாவை நிரூபிக்க சூரத்தால தாங்கிக்கவே முடியல. நான் உங்க ஆளு, உங்களுக்காக நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய கிராண்ட் டாட்டர் விஷயத்துல கூட நான் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், நீங்க எப்படி அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிற மாதிரி சொல்ல, பாட்டி என்னதான் திமிரு பிடிச்ச பாட்டியா இருந்தாலும் கொஞ்சம் நியாயமா நடந்துக்கும் போல. இப்பயுமே அதான் சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க எதிரியாவே இருந்தா கூட நான் அவங்க பக்கம் தான் நிப்பேன். இந்த கம்பெனியை நான் உருவாக்குறதுக்கு 30 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படி 30 வருஷமா நான் உருவாக்கின கம்பெனிய அவ்வளோ ஈஸியா நீ திருடிட்டு போய் ஏமாத்துவ, அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? இது என் கம்பெனியை ப்ரொடக்ட் பண்ற விஷயம், என் கம்பெனில ஒர்க் பண்ற ஒர்க்கரை ப்ரொடக்ட் பண்ற விஷயம், இதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஏன் ஒர்க்கர்ஸை நான் தான் ப்ரொடக்ட் பண்ணுவேங்கன்னு பேச பேத்திங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னடா நம்ம பாட்டிக்கு இந்த மாதிரி ஒரு முகம் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எப்பவுமே திமிரு பிடிச்சவங்களாவே பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும் போல. அவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கும், அதை விட்டு மாற மாட்டாங்க. அப்படிதான் இந்த பாட்டியும். இப்ப சூரத் இந்த இடத்த விட்டு போயிட்டான். அதனால முட்மி என்ன பண்றாங்கன்னா, சூரத் இந்த இடத்துல இல்ல, ஆப்போசிஷனா போட்டி போடுறதுக்கு ஒருத்தவங்களுமே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சாங்க வெற்றி பெற்றவரா அறிவிக்கிறோங்கிற மாதிரி சொல்ல வராங்க. டக்குன்னு பாட்டிமா ஸ்டாப் பண்ணி, அப்படியெல்லாம் யாரையும் அறிவிக்க முடியாது, யாரையுமே அவங்களுடைய ப்ராஜெக்ட சப்மிட் பண்ணாம அவங்க திறமை என்னன்னு காட்டாம நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அவ திறமை என்னங்கிறத நான் இன்னைக்கு பார்த்தே ஆகணும், பிரசன்ட் பண்ண சொல்லேன்னு சொல்ல இப்ப எழுந்து போயிட்டு இவங்களுமே பிரசன்ட் பண்றாங்க. ஆல்ரெடி சொன்னதுதான், எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு சாப்பிடணும்னு நினைச்சா என்ன பண்ணுவோம், அதை செய்யறதுக்கு டைம் ஆகும், அதுக்குள்ள நமக்கு பசியே போயிட்டுன்னு யோசிச்சுக்கிட்டு அந்த டிஷ் நம்ம செய்யவே மாட்டோம். ஆனா ஏன் பாட்டிமா எனக்காக குயிக்கா செஞ்சு என்ன டேஸ்டியா சாப்பிட்டோங்கிற ஒரு மன திருப்தியை எனக்கு கிரியேட் பண்ணதுன்னா அது இந்த டிஷ்ல தான். இந்த டிஷ்ல என் பாட்டிமாவுடைய லவ்வும் என் பாட்டிமா எனக்கு கொடுத்த மெமரிஸும் கலந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த டிஷ் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலு. இதை சாப்பிடும் போது கண்டிப்பா நீங்க உங்களுடைய லவ்வை ஃபீல் பண்ணுவீங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாட்டிமான்னு இவங்க நிறைய பாட்டிமாவை பத்தி சொல்ல, இப்போ ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிற பாட்டிமா யோசிக்கிறாங்க, சரி இவ பாட்டி இவளுக்கு இவ்வளவு பண்ணிருக்காங்களே, நாம 2 பொண்ணுங்களுக்கு பாட்டியா இருந்துருவோம், நாம என்ன பண்ணோம்னு இவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா சின்ன வயசுல சும் பண்ணோன்னு சொன்னா இவங்க வேணான்னு சொல்லிட்டு தடுத்திருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு பிடி வாத்தியார் மாதிரி நடந்திருக்காங்க. அதை எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பசங்களை அது வேணாம் இது வேணான்னு சொல்லி அழ வச்சுட்டே இருந்திருக்காங்க.
படிச்சிட்டு இருக்கும் போது ரெஸ்ட் எடுக்கணும்னு போனா கூட விடாம வாட்ச்மேன் மாதிரி வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் 2 பேரும் ஸ்கூல் விட்டு வந்து விளையாண்டுலாம் இருக்கும் போது புக்ல ஏதாவது டிஷ்ஷ பாக்குறாங்க. ஆனா இவங்க எந்த டிஷ்ஷும் அந்த பசங்களுக்கு செஞ்சு கொடுத்ததே கிடையாது. மெய்ட கூப்பிட்டு பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடு அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம பாட்டிமா அப்படிங்கறத ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி உணர்ற மாதிரி நம்ம எதுவுமே செஞ்சு கொடுத்தது இல்லையேங்கிற ஒரு தாட்டு இப்பதான் அந்த பாட்டிக்கு வருது. சோ அப்ப அந்த இடத்த விட்டு எதுவுமே சொல்லாம பாட்டி அந்த இடத்த விட்டு கிளம்பி போக இவங்க இருக்கிற யாருக்குமே எதுவுமே புரியல. இருந்தாலும் இப்ப இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு சாங் அங்கேருந்து ஓடி வந்து இவங்களை கூப்பிட்டு தேங்க்யூ சோ மச்னு சொல்ல அது தேவை கிடையாது, எது சரியோ அது பக்கம் தான் நான் நிற்பேன், அது பக்கம் தான் நான் இப்ப நின்னேன், அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில உன்னை பார்த்தேன், எதுக்கு பியாங் வந்திருக்க இடத்துக்கு நீனும் வந்தேன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்ல அது என் பாட்டிமா தான் கொடுத்தாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன நாள்ல இருந்து நான் அவளை விட்டு விலக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சொல்ல போனா ரொம்பவே நான் ட்ரை பண்றேங்கிற மாதிரி சொல்ல அதே தான் பாட்டிமாவும் சொல்றாங்க. ட்ரை பண்றேன்னு சொன்னல, அது கொஞ்சம் இல்ல நிறையவே ட்ரை பண்ணு, அவ பக்கமே நீ போகாத, நீ சொன்னல இப்ப தேங்க்ஸ், எனக்கு ரிட்டனா நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சினா பியாங்க விட்டு விலகிடுங்கிற மாதிரி சொல்ல இவளுமே இப்ப இதைதான் சொல்லிட்டு இருக்கா, நான் பியாங் லைஃபை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இது பேக் சைட்ல இருந்து வந்து பியாங்கே காதல வாங்கிடுறாங்க. காதல வாங்கிட்டு கிட்ட வந்து அதுக்கு எந்த அவசியமும் கிடையாது, நானே உன் வாழ்க்கையை விட்டு போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு நானே போறேன்ட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா போறாங்க. அங்க நிக்கிற சாங்குக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, ஆனா சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு இல்லையா, அதனால பிரிஞ்சாதான் சரியா வருங்கிற மாதிரி அவங்களுமே நினைக்கிறாங்க. இவங்க அழுதுகிட்டு அப்படியே வெளில போக இங்க பாட்டியும் சாங்கும் நிக்க இதோட எபிசோட் 5 முடிஞ்சது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.